மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பிரியன் சார் வணக்கம். டிடிவி தினகரன் இப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செல்லும் இடங்களிலெல்லாம் அதிமுக தொண்டர்களை வைத்து தாவேக்க கொடியை உயர்த்தி பிடிக்க செஞ்சிருக்கிறாரு. விஜயனுடைய தலைமையை ஏற்க தயாராக்கி விட்டாரு. அதிமுக பலவீனமாக இருப்பதை இது காட்டுது அப்படிங்கன்னு பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அதிமுக விஜய் கூட ஒரு கூட்டணி பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா விஜய் அதிக இடங்கள் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் கேட்டதுனால அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுது சரியா. அதுக்கப்புறம் தான் பாஜக அதிமுக வலை போட்டு பிடிச்சாங்க, கூட்டணி அமைச்சாங்க. ஆக்சுவலா இப்ப என்னன்னா எடப்பாடிக்கு ஒரு விஷயம் பிரச்சனை என்னன்னா அதிமுக பலவீனமா இருக்கு. அவர் தினகரன் என்டிஏ கூட்டணியில இல்ல, ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இல்ல. அதனால தெற்குலையும் டெல்டாலையும் அதிமுக பலவீனமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தா தேர்தலில் வெற்றி பெற முடியுமான்றது டவுட்டா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கம்பல்ஷன் பேர்ல எடப்பாடி பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாரு. இப்போ அவர் யோசிக்கிறாரு விஜயோட நம்ம சேர்ந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அது இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லாத ஒரு செயல்பாடுகள் இல்லாம இருக்கிற நிலைமையில அந்த கட்சி தொண்டர்களை தூண்டுகிற விதமாக செயல்படுறாரு. அதாவது அவருடைய கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் தாவேகா கொடியை ஆட்டிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுக தொண்டர்கள் ஆட்டுறாங்க. இதன் மூலமாக தாவேகா தொண்டர்கள் மத்தியில நீங்களும் கூட்டணி போறோம்ன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் கிடையாதுன்னு பாக்குறோம். சோ கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இது கிட்டத்தட்ட ஒரு சோக சம்பவத்தை தொடர்ந்து ஒரு கட்சியில இருக்கிற தொண்டர்களை இழுக்கிறதுக்காக அல்லது கூட்டணி அமைக்கிறதுக்காக எடப்பாடி இந்த முயற்சியை மேற்கொள்றார். அது பலனளிக்குமா இல்லையான்றது விஜய் எடுக்கிற முடிவில் என்ன தெரியும். ஆனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் இறுதி கட்டத்துல பாஜக கூட விட்டுட்டு தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கான முயற்சிகள்ல இறங்குவார். அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களை கூட சமரசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ப முடியாது. எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் முதுகில் குத்துவதில் வல்லவராக இருக்கிறதுனால ஏற்கனவே தினகரனை குத்திருக்காரு, சசிகலாவை குத்திருக்காரு, ஓபிஎஸ் குத்திருக்காரு. அதனால பாஜகவையும் முந்தி பொது தேர்தல் பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி இவர் கூட மோடி கூட போய் பக்கத்துல இருந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு டெல்லியில அதுக்கப்புறம் தான் கூட்டணியை முறிச்சாருன்றதை நம்ம பார்த்தோம். அதனால எடப்பாடி எந்த நேரத்துல யாரை கால வாங்குவாருன்னு சொல்ல முடியாது. அதனால விஜயோட கூட்டணி போலதான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா அது பாஜகவையும் விட்டு வரதுக்கு தயங்க மாட்டார். அதுல தினகரன் சொல்வது சரியான உண்மை. அதனால இந்த பாயிண்ட்ல பாஜக தான் யோசிக்கணும். ஆனா பாஜக எப்படி டீல் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் இந்த தமிழ்நாடு கூட்டணி விஷயங்களை பத்தி எல்லாம் பாஜக கவலைப்படுவாங்க. சோ அது வரையும் பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்காது. விஜய் இதுல ஆர்வமா இல்ல இந்த கூட்டணியில, அதுதான் அடிப்படையான விஷயம். ஆனா எடப்பாடி ரொம்ப டெஸ்பரேட்டா ரொம்ப விரக்தியா இருக்காரு எப்படியாவது தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும்ட்டு. ஆனா விஜய் அப்படியே கடைசி கட்டத்துல போனா கூட பாஜக இல்லாத அதிமுக விரும்புவார் பேர் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க அதிமுக விரும்ப மாட்டார். சோ அந்த சூழ்நிலையில அதிமுக பாஜக விட்டு வெளியில வர வேண்டிய அவசியம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அது நடக்குமான்றது கொஞ்சம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். மிக்க நன்றி பிரியா. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரை கூட்டத்தில் ஈடுபடும் போதெல்லாம் அதிமுக தொண்டர்களை வைத்தே தாவேக்காவினுடைய கட்சி கொடியை உயர்த்தி பிடிக்க செய்கிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்கள் சந்திக்கும் போது வைத்திருக்கிறார். விஜயின் தலைமையை ஏற்கக்கூடிய அளவிற்கு அதிமுக பலவீனமாக இருப்பது இதன் மூலமாக உறுதியாகி இருக்கின்றது என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பத்திரிகைகளில் கூட அதிமுக தொண்டரே தாவேக்க கொடியை பிடிப்பது அம்பலமாகி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தியதிலிருந்தே பாஜக கூட்டணி தற்பொழுது இப்ப இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவை கலட்டிவிட கூட எடப்பாடி தயாராகிவிட்டார். ஒருவேளை தாவேக்க கூட்டணி அமைந்தால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் கலற்றி விடுவார் என்கிற ஒரு கூற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். அரசியலில் தரம் தாழ்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் பேசியிருக்கிறார். கரூர் துயரம் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட கூட்டணி பற்றி எடப்பாடி பேசுவது எல்லா கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜய் தலைமையை ஏற்கக்கூடிய அளவுக்கு அதிமுக பலவீனமாகி இருக்கிறது. வீடு பற்றி எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பன உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் எடப்பாடியுடன் கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கலற்றி விடுவார் என்றும் அவர் பேசியிருக்கிறார்.
எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தாவேக்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்காகவா விஜய் புதிய கட்சியை தொடங்கினார் என்பதும் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டங்களில் அதிமுகவினரே தாவேக்க கொடியை ஏந்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக கூட்டங்களில் தாவேக்க கொடியை காண்பிக்கின்றனர் என்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதிமுக தொண்டரே தாவேக்க கொடியை பிடித்திருப்பது பத்திரிகைகளில் கூட செய்தியாக அம்பலமாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தியதிலிருந்தே பாஜக கூட்டணி பலவீனமானது என்கிற கருத்தையும் அவர் பேசியிருக்கிறார். விஜய் தலைமையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தயாரானதிலிருந்து அதிமுக பலவீனமாகி விட்டது என்பது உறுதியாகி இருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். விஜய் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என்கிற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அரசியலில் தரம் தாழ்ந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார் என்றும் அவர் பேசியுள்ளார். கரூர் துயரம் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட்டணி பற்றி எடப்பாடி பேசுவது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். விஜய் தலைமையை ஏற்கக்கூடிய அளவுக்கு அதிமுக பலவீனமாக்கி இருக்கிறது, இதன் மூலமாக உறுதியாக்கி இருக்கிறது என்பதையும் அவர் பேசியுள்ளார். துரோகம் தமிழ்நாடு முழுவதும் சென்று பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு, தலைவிரித்து ஆடுது. போதாக்குறைக்கு மற்ற கட்சி கொடிகளை தங்கள் கூட்டங்களில் அதை கூட சரியா செய்ய தெரியல. அதில் நான் பார்த்தேன், இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேக்கா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு கட்சி அது இப்பதான் அந்த நமது கரூர் துயர சம்பவம் நடந்து இப்பதான் 2வது வாரமே, இன்னைக்கு சனிக்கிழமை தான் முடியுது. இன்னொரு கட்சியோட கூட்டணியை பத்தி பேசுவது, இன்னொரு கட்சி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைப்பது அவர்களுடைய உரிமை. தேர்தல் இருக்கிற இடத்துல கூட்டணி வேணும்னு ஒரு கட்சி நினைக்குது, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா அவர்கள் இதே மாதிரி ஒரு கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் முன்பு சொன்ன மாதிரி வீடு பற்றி எரிகிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. இந்த நேரத்தில் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பத்திரிகை, அதில் தாவேக்கா கொடிகள் அதிமுக கூட்டத்தில் அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்தேன், தாவேக்காவுடைய அந்த நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் அது அவங்க இல்லை, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியாக தெரிய செய்யலை பழனிசாமி கம்பெனிக்கு. அதாவது தாவேக்கா கூட வரணும்னு அவங்க நினைக்கிறதோ, அவங்களுக்கு அழைப்பு விடுறதோ, அவங்கள்ட்ட போய் கேட்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்கள் தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்கள் தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றார், மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறார். அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. ஒரு கட்சியை கூட்டணி பேசுவது, கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது வேற. அவங்க தொண்டர்கள், அவங்க கொடியை இவங்க அதிமுக தொண்டர்களை வச்சு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. இந்த நேரத்தில் இன்னொரு தமிழ் பத்திரிகை, நம்ம மிகவும் மதிக்கின்ற ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகையில தாவேக்காவும் எடப்பாடி திமுகவும் கூட்டணி பார்த்து நெருங்குகிறார்கள். அதை பார்த்து தினகரன் குழப்பம். எங்க 2017 நாங்க பழனிசாமி துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சப்ப தாவேக்காங்கிற கட்சிலாம் இல்லை. எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரும் என்று தொடங்கப்படுவதில்லை, அரசியல் நடப்பதில்லை. அதை கூட அவர்கள் தெரிந்திருந்தும் அவர்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அப்படி அவர்கள் ஒரு செய்தி வெளியிடுறப்ப அது அவர்களுடைய ரெப்புடேஷனை தான் அது பாதிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.